Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் லெஜெண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. மேடம், சென்னைக்குள்ள 3 ரவுடிகள் நுழைய தடை. 3 பேர் சொல்லப்படுது. ஒன்னு வந்து ராக்கெட் ராஜா, அவர் வந்து பனங்காட்டுப்படை அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு ஒருத்தர். ரெண்டாவது வந்து இங்க என்ன அப்படின்னா வந்து நெற்குன்றம் சூர்யா அப்படின்னு சொல்லப்படுறவர், அதாவது பட்டியல் என்ன மாநில செயலர், அதாவது பிஜேபி ஆஃபீஸ் பேரர், அவர் சென்னையை சார்ந்தவர். மூணாவது வந்தீங்க அப்படின்னா லெனின், அதாவது லெனின், இவர் வந்து நடுவீரப்பட்டு தாம்பரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பர்சன். இவங்க எல்லாருமே A+ கேட்டகரி ரவுடிஸ்ன்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த லெனின் அப்படின்னு சொல்லப்படுறோம் இல்லையா, அவர் மீது 28 கிரிமினல் கேசஸ் இருக்கு. அந்த 28 கிரிமினல் கேசஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மர்டர் கேஸ், 12 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் பார்க்கப்படுது. இந்த நெற்குன்றம் சூர்யா அவர் மீது பாத்தீங்க அப்படின்னா 64 கிரிமினல் கேசஸ் இருக்கு. அந்த 64ல முக்கியமாக 5 மர்டர், 11 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் இருக்கு. லாஸ்டா வந்து இந்த மூணாவது ஆளான ராக்கெட் ராஜா, அவர் மீது 20 கிரிமினல் கேசஸ் இருக்கு. அந்த 20 கிரிமினல் கேசஸ்ல வந்து 5 மர்டரும் 6 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேசஸ். எப்பவுமே IS ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும், உளவுத்துறை. ஓகே, அந்த உளவுத்துறை இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் நம்ம சொல்லுவோம், OCU, அவங்களும் அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க தான் இதை முற்றிலுமாக இப்போ சர்வைலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு தீநகர் இங்க துணை ஆணையர் சார்பில் வந்துட்டு ராக்கெட் ராஜா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது. பழைய வழக்குகள் இருக்கு இல்லையா, அதனுடைய சாட்சியங்களை மிரட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டு அவர் மீதும், அவர்களை மிரட்டும் விதமாகவும் இவங்க செயல்பட்டு வராங்க அப்படின்ற ஒரு ரீசன் அடிப்படையா வச்சுதான் இந்த 1 வருட காலம் வந்து இங்க விதிக்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு சாட்சியங்களா கலைச்சுக்கிட்டே போனாரு அப்படின்னா நாளைக்கு எல்லா இதுலயும் இவர் நிரபராதின்னு தானே வரப்போகுது. அப்ப செய்த குற்றங்களுக்கான தண்டனை என்ன? இப்போ இவர் திருந்தி வாழலாம், எல்லாமே ஓகே, பட் செய்த குற்றங்களுக்கான தண்டனை இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அரசியல் காரணங்கள் தான் இதிலே சொன்னதை பார்க்க முடியுது. இது வந்து அரசியல் ரீதியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நெருக்கடி அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா இந்த ராக்கெட் ராஜா பத்தி பேசும்போது நம்ம ஹரிநாடார் அவரையும் மறந்துட முடியாது இல்லையா. ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல நிக்கிறதுக்கும் ஒரு கட்சி சார்ந்த விஷயத்துக்கும் ஒரு பெரிய பேக் ட்ராப்பா இவர் இருந்தாரும் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஏன்னா ஸ்டில் நம்ம பொலிட்டிக்கல் விஷயத்துல ஒண்ணு பாக்குறோம், என்ன பாக்குறோம் அப்படின்னா ஜாதி ரீதியான அரசியலும் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா ராக்கெட் ராஜா அவங்க தரப்புல சொல்லும் போது அவரு கண்டெஸ்ட் பண்ண போறாரு வர எலெக்ஷன்ல. இது டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரஷர்ஸ் இருந்தது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட அதுதான் காரணமா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், சென்னைக்குள்ள 3 ரவுடிகள் நுழைய தடை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஒரு சட்டம் அப்படின்றதே வந்து 1888 பயன்படுத்தினது, சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினதுன்னு மீண்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? குறிப்பாக இவங்க 3 பேர் மேலே மட்டும் இதை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்? அது அந்த 25 வருஷத்துல இப்போ ரீசெண்டாக இதான் முதல் முறை அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தோன்னா இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை ஒன்று பண்ணுவாங்க. இந்த 144 தடை உத்தரவுலாம் போடுறப்ப வந்துட்டு யார் இந்த மாதிரி A+ கேட்டகரிஸ், A கேட்டகரி ரவுடிஸ் இருக்காங்களோ ப்ரிகாஷனரி பேஸ்ட், தட் இஸ் ப்ரிவென்ஷன் பேஸ்டில் வந்துட்டு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அது வழக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இங்கே வந்துட்டு ஏன் பர்டிகுலராக நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் இந்த 3 பேர் மட்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. 2 விஷயங்கள் வந்து இங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. as per section 51A of Chennai City Police Act. அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா அதாவது வெளியேற்றுதல் ஆணை. ஓகே, அதாவது சென்னைக்குள்ளேயோ, சென்னை மாநகராட்சிக்குள்ளேயோ, சென்னை மாநகராட்சி காவல் ஆணையரகத்துக்குள்ளேயோ இவங்க ஒரு 2 விஷயம் இல்லாமல் மற்ற விஷயத்துக்கு உள்ள நுழையவே கூடாது. அப்படி நுழைந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. சரி, அது என்ன 2 விஷயம்? அந்த 2 விஷயத்துக்கு மட்டும் ஏன் இவங்க அலோவ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, இவங்க மேலே நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு. ஓகே, அந்த பெண்டிங் கேசஸ்க்கு ரிலேட்டடாக கோர்ட்டுக்கு இயரிங் வரும் இல்லையா, சம்மன் அனுப்பப்பட்டு இயரிங் வரும் இல்லையா, அந்த இயரிங்க்கு மட்டும் அவங்க கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலாம். அப்படி அப்பியர் ஆகும் பட்சத்தில் அப்பியர் ஆகிற அன்னைக்கும் வராங்க அப்படின்னா கோர்ட் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடணும். வேற எந்த விதமான செயலிலும் அவர்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி கோர்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு என்கொயரிக்கு வராங்களோ, ஐ மீன் கோர்ட்டில் அவங்களுக்கான ஒரு ஹியரிங் போகிறதுக்கு அப்பியர் ஆக வராங்களோ, அதே மாதிரி அந்த வழக்குகள் சம்பந்தமாக காவல் நிலையத்தில் அவர்கள் ஏதேனும் ஆஜராக நேரிட்டால்
சம்மன் அனுப்பப்பட்டால் அவங்களுக்கு அந்த சம்மனை வாங்கிட்டு அவங்க என்கொயரிக்கு வந்தாங்கன்னா அந்த கன்சர்ன் பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் அவங்க வந்துட்டு அந்த என்கொயரியை முடிச்சுட்டு கிளம்பி போயிடணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்குது. இந்த 2 மட்டும்தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட இடம் இந்த 1 வருட காலத்திற்கு. இந்த 3 ரவுடிகள் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா இவங்க ஒருத்தர் யார் யார் அப்படின்னு பேசணும், நமக்கே அது வந்து ஒரு பெரிய ஒரு நேரங்கள் தேவைப்படும். ஆக்சுவலி அது நம்ம வேணா யார் இந்த இப்போ இவர்கள் யாருன்ற மாதிரி போகலாம். பட் இவங்க பின்னாடி சுருக்கமா பார்க்க போகணும் அப்படின்னா என்ன மாதிரி கேசஸ் இருக்கு, ஓகே, ஏன் வந்துட்டு இவங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்க பார்க்கப்படுது, எதனால இந்த எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் வந்து இப்ப பிறப்பிக்கப்பட்டது, அதனுடைய எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லையா, காரணம் காரியங்கள் எல்லாமே எதுவும் நடத்தப்பட மாட்டாதுன்னு இருக்குது இல்லையா. அப்படி பார்க்கும்போது இங்க இந்த 3 பேர் சொல்லப்படுது. ஒன்று வந்து ராக்கெட் ராஜா, அவர் வந்து பனங்காட்டுப்படை அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு ஒருத்தர். 2வது வந்து இங்க என்ன அப்படின்னா வந்து நெற்குன்றம் சூர்யா அப்படின்னு சொல்லப்படுறவர், அதாவது பட்டியலின மாநில செயலர், அதாவது பிஜேபி ஆஃபீஸ் பேரர், அவர் சென்னையை சார்ந்தவர். 3வது வந்து இங்க அப்படின்னா லெனின், ஓகே, அதாவது லெனின், இவர் வந்து நடுவீரப்பட்டு தாம்பரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்சன். இந்த 3 பேரும் இங்கே என்னன்னா அரசியல் பின்புலம் உள்ள ஒருவராக தான் பட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அதை தாண்டி இப்போ எல்லாருமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மக்களே ரொம்ப காமனாக தெளிவாக என்ன அடுத்த கொஸ்டின் அவங்களுக்கு வருது அப்படின்னா இவங்க எந்த விதமான குற்ற சரித்திர பின்னேடு உள்ள பர்சன்ஸாக இருக்காங்க, அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு காவல் நிலையத்திலும் எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஷீட் வந்து அங்கே கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணப்படும். அதாவது A+ கேட்டகரி, A கேட்டகரி, B கேட்டகரி, C கேட்டகரி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணப்படும் இல்லையா. இவங்க எல்லாருமே A+ கேட்டகரி ரவுடிஸ்ன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மீது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் கேசஸ் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு கொஸ்டின் பண்ணலாம், ரீசெண்ட் டைமில் அவங்க எதுவுமே கேஸில் இன்வால்வ் ஆகலையா, அப்படி இருந்தும் ஏன் இந்த விஷயம் போடப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடியதை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. நிறைய அது சார்ந்த கமெண்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது ஆக்சுவலி. சரி, என்ன மாதிரியான கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த லெனின் அப்படின்னு சொல்லப்படுறோம் இல்லையா, அவர் மீது 28 கிரிமினல் கேசஸ் இருக்குது. ஓகே, அந்த 28 கிரிமினல் கேசஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மர்டர் கேஸ், 12 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் பார்க்கப்படுது. அதை தாண்டி இங்கே சூர்யான்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்துட்டு இந்த நெற்குன்றம் சூர்யா அவர் மீது பார்த்தீங்க அப்படின்னா 64 கிரிமினல் கேசஸ் இருக்குது. அந்த 64ல் முக்கியமாக 5 மர்டர், 11 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இந்த 3வது ஆளான ராக்கெட் ராஜா அவர் மீது 20 கிரிமினல் கேசஸ் இருக்குது. அந்த 20 கிரிமினல் கேசஸில் வந்து 5 மர்டரும் 6 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேசஸும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது ஆக்சுவலி. சரி, ஓகே, இந்த ராக்கெட் ராஜா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த ரீசன்ட் டைமில் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து எந்த தவறும் பண்ணல, இது வந்து அரசியல் ஒரு விஷயம் சார்ந்து உள்நோக்கத்தோட போடப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு. ஐ திங்க் ராக்கெட் ராஜா வந்து ரீசன்ட் டைம்ல தான் நம்ம நிறைய ஒரு பேசுற ஒரு விஷயமா அவர் மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வை பிகாஸ் யுவராஜ் அவர்கள் பரோல்ல வந்தப்போ அந்த கோகுல்ராஜ் மாடல்ல அவருடைய பெண்ணனுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தப்போ அங்க ராக்கெட் ராஜா வந்து தென்பட்டார். அவங்க சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டது தான் ரொம்ப வைரலான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த 2018ல பெண்டிங் கேஸ் இருக்குது அவர் மேலே. 18, 19, 21க்கு அப்புறம் அவர் பெருசாக எந்த ஒரு குற்ற சம்பவங்களையும் நான் ஈடுபடலைன்னு சொல்லிட்டு வரதையும் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவரை நம்ம பொது நிகழ்ச்சிகளில் பெருசாக பார்க்க முடியல. எங்கேயாவது அந்த சார்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லையோ இல்லை அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் மட்டும்தான் அவரை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. 1. 2வது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம இந்தியன் லா சிஸ்டமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் பேஸ் பண்ணி தான், அதாவது ரெஃபர்மேட்டிவ் பேஸ் பண்ணி தான். ஏன்னா அதனால தான் ஸ்டில் நம்ம வந்து டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஏன்னா யாருடைய உயிரும் எடுப்பதற்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. எந்த ஒரு குற்றவாளியும் எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க திருந்தலாம், ரியலைசிங் பாயிண்ட் அவங்களுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் அவங்களுக்கு வந்து திருந்தி வாழ்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. நிறைய ரவுடிஸும் ரீசெண்டாக வந்துட்டு கொல்லப்பட்டு இருக்க விஷயம், அதாவது ரவுடிஸ்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து முன்விரோதம் காரணமாக கொலை நிகழ்த்தப்படலாம், இல்லை வந்துட்டு யார் கெத்துன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிகழ்த்தப்படலாம், இல்லைனா ஒருவர் இடத்தை இன்னொருவர் பிடிப்பதற்காக நடத்தவும் படலாம் அந்த கொலைகள். அந்த இடத்துல ரீசெண்ட் டைமில் ஐயோ இவர் திருந்தி வாழ்ந்தாருங்க, இவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? சரி, இதுக்கெல்லாம் என்ன பின்புலம், ஏன் வந்து சடனாக இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னா எப்பவுமே ஐஎஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும், உளவுத்துறை. ஓகே, அந்த உளவுத்துறை இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் நம்ம சொல்லுவோம், OCU, அவங்களும் அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க தான் இதை முற்றிலுமாக இப்போ சர்வைலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னும் இந்த 1 வருட காலங்கள் சர்வைலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்கன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு தலைமையாக நுண்ணறிவு பிரிவு JC தர்மராஜ் அவர்கள் இந்த விஷயத்துல உள்ள இருப்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகே, இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம போனோம் அப்படின்னா ஏன் இது எதற்காக என்ன விஷயத்துக்காக இது வந்து அனுப்பப்பட்டது, எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது
டி நகர் இருக்கு இல்லையா, டி நகர் இங்க துணை ஆணையர் சார்பில் வந்துட்டு ராக்கெட் ராஜா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது. காவல் ஆய்வாளரிடம் கொடுத்து ஆணைக்குடி அவரோட வீட்டிலே கொண்டு போய் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஒரு விளக்கம் கேட்டு 5 நாளுக்குள்ள இதுக்கு விளக்கம் கொடுத்து நீங்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லப்பட்டதா இங்க சொல்லப்படுது. அது ஒரு 3 விஷயத்தை சார்ந்து இருந்ததா சொல்லப்படுது. ஒன்று வந்து 1998 நடந்த ஒரு கொலை வழக்குல வந்துட்டு ராக்கெட் ராஜா அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியங்களும் இல்லாத காரணத்தினால் அவர் விடுவிக்கப்பட்டுட்டார். 1. 2வது நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம், ரொம்ப பெருசா பேசப்பட்டது இந்த 2001 எழும்பூர்ல நடந்த கட்டதுரையோட கொலை சம்பவம். ஓகே, அது 3வது இந்த 2018 தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஆயுதப்படை சட்டத்தின் கீழ் ராக்கெட் ராஜா மீது பதியப்பட்ட வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கும் போது இந்த ராக்கெட் ராஜா அவர்களும் இந்த லெனின் மீதும் அதே குற்றச்சாட்டு வைக்கப்படுதுங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, பழைய வழக்குகள் இருக்கு இல்லையா, அதனுடைய சாட்சியங்களை மிரட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டு அவர் மீதும், ராக்கெட் ராஜா மீது வந்து இந்த வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்த வழக்குகள்ல வந்துட்டு நிறைய இப்போ வந்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இருக்க சாட்சியங்களை வச்சு எல்லாமே ப்ரூவ் அண்ட் ஃபேக்டரா அங்கே மாறி இவர்தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபணமாகி கன்விக்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். அட் தி அதர் எண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் குற்றவாளி இல்லைங்க, சாட்சியெல்லாம் இருக்கு, பட் ஆனால் இவர்தான் குற்றவாளி அப்படின்னு வந்து இந்த இடத்துல ப்ரூவ் ஆகலைங்கன்னு அக்விட்டல் வாங்குறத நம்மளால பார்க்க முடியும். 3வது கேட்டகரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், அதை ஒரு கனெக்டிவிட்டி ஃபேக்டராக தான் இங்கே கொண்டு வந்து அந்த ஆதாரங்கள்லாம் கலைக்கும் விதமாகவும் அவர்களை மிரட்டும் விதமாகவும் இவங்க செயல்பட்டுட்டு வராங்க அப்படின்ற ஒரு ரீசனை அடிப்படையாக வச்சு தான் இந்த 1 வருட காலம் வந்து இங்கே விதிக்கப்பட்டிருக்கு. 1, நான் சொன்ன மாதிரி இந்த ராக்கெட் ராஜா தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டது இல்லையா, ராக்கெட் ராஜா தரப்பிலையும் அவர்கள் வழக்கறிஞர்கள் தரப்பிலையும் காவல்துறைக்கு இங்கே ஒரு விளக்கம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. பட் ஆனால் கொடுத்த விளக்கங்கள் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத காரணத்தினால்தான் இவர் மீது கேசஸும் போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா முன்னாடி கேசஸில் என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்ததோ, அதாவது இவருக்கு அகெயின்ஸ்டாக யாரும் சாட்சி சொல்ல வரல, த்ரெட்டனிங் ஃபேக்டர் பயந்துட்டு இருக்கிறதுனால இவங்க சென்னைக்கு வந்துட்டு போகிறதுனால இவங்க எங்கே சாட்சியங்களை கலைச்சிருவாங்களோ த்ரெட்டன் பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க இந்த 1 வருட காலம் சென்னைக்குள் வரக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்படுது. ஸோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அரசியல் காரணங்கள் தான், அதுக்காக தான் இதெல்லாம் செய்யப்படுது அப்படின்னு ஒன்று. அண்டு சென்னையினுடைய எல்லைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுனாலேயே அவங்க எந்த இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா மெயினாக இப்போ சென்னைக்குள்ள நுழைய தான் இது தடை இந்த 1 வருடத்துக்கு. அப்போ அவங்க எல்லாம் அதை தவிர்த்து மற்ற இடத்துல ஆக்சஸ் பண்ண தான் போகிறாங்க, இருக்க தான் போகிறாங்க. அப்போ இதனால என்ன பயன் இருக்கும்னு பார்க்குறீங்க? இதில் இன்னொன்றும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கட்ட பஞ்சாயத்துலேயும் இவங்க ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பொசஷன் மேட்டராக இருக்கட்டும், இல்லை நிறைய நிலம் சம்பந்தமான விஷயங்களும் இவங்க உள்ளே புகுந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதுலேயும் நிறைய இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே தெரிய வருது. இது 2 தான் மேஜர் ரீசனாக இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்று when it comes to political thing, ஓகே, இதிலே சொன்னதை பார்க்க முடியுது, இது வந்து அரசியல் ரீதியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நெருக்கடி அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா இந்த ராக்கெட் ராஜா பற்றி பேசும்போது நம்ம ஹரிநாடார் அவரையும் மறந்துட முடியாது இல்லையா, ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல நிற்கிறதுக்கும் ஒரு கட்சி சார்ந்த விஷயத்துக்கும் ஒரு பெரிய பேக்ட்ராப்பாக இவர் இருந்தாருன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. ஏன்னா ஸ்டில் நம்ம பொலிட்டிக்கல் விஷயத்தில் ஒன்று பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜாதி ரீதியான அரசியலும் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதி தலைவரோ இல்லை அதில் பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு ஐகான் வந்து யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு மக்கள் அந்த பக்கம் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அதனால தான் இவங்க வந்து இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு வேலை இன்னும் 1 வருஷத்தில் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதன் ரீதியாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, ஆக்சுவலாக அது அந்த பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ராக்கெட் ராஜா அவங்க தரப்பில் சொல்லும்போது அவர் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு வர எலெக்ஷனில், இதை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்தது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட அதுதான் காரணமா? அதுதான் காரணமான்றது நான் சொல்கிற மாதிரி இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்குது. நமக்கு வந்து எதுவுமே இங்கே கன்ஃபர்மேஷன் பேஸில் கிடையாது. இங்கே நிறைய பேர் கேட்கலாம், எங்கே இவ்வளோ குற்ற பின்னணி இருக்குது, இவர் எப்படிங்க எலெக்ஷனில் நிற்க முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்ஸ் அவங்க கன்விக்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் வந்து இத்தனை வருஷத்தில் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இந்த இடத்துல இருக்குது. அப்படி பார்த்தோன்னா இங்கே இருக்க நிறைய சிட்டிங் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேராக இருக்கட்டும், ஜாமீனில் வெளியே வந்து பதவியில் இருக்கக்கூடியதும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி போகுதுன்ற டர்ன் எடுத்து அவங்க பதவி விலகுறாங்களா, இல்லை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட போகிறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமும் அங்கே ஒரு டர்னாக எடுத்து போயிட்டு இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. அப்படி இருக்கும் போது இங்கே என்ன அப்படின்னா, இவர் ஒரு சாட்சியங்களா கலைச்சிக்கிட்டே போனாரு அப்படின்னா நாளைக்கு எல்லா இதுலையும் இவர் நிரபராதின்னு தானே வரப்போகுது. அப்போ செய்த குற்றங்களுக்கான தண்டனை என்ன? இப்போ இவர் திருந்தி வாழலாம் எல்லாமே ஓகே, பட் செய்த குற்றங்களுக்கான தண்டனை
என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மெயின் பாயிண்ட்டை மட்டும்தான் இங்க ஃபோக்கஸ்டா காவல்துறை தரப்புல வைக்கப்படுற ஒரு விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல. இல்ல அதுல தான் அப்போ சென்னையினுடைய எல்லை அப்படின்னு மட்டும் சொல்றதுனால அப்போ அது சம்மந்தப்பட்டவங்க இல்ல முக்கியமான நபர்கள் எல்லாம் சென்னையினுடைய எல்லைக்குள்ள தான் இருக்காங்க, அதனால இவங்க அதுல ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றது தான். ஆமா, ஏன்னா இந்த கேசஸ் உங்களுக்கு சொல்ற மாதிரி சென்னையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கேசஸ். இப்போ கட்டத்துறை மர்டர்லாம் சொன்ன மாதிரி சென்னை, அடுத்தது தேனாம்பேட்டை வழக்கு சொன்னது சென்னை. அதில் இப்போ விட்னஸ் வந்து மோஸ்ட்லி சென்னைக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தினால தான் இவங்க சென்னையில் ஆக்சஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து இந்த சாட்சியங்கள் எல்லாமே கலைக்கப்படுறது, த்ரெட்டனிங் பண்ணுறதா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு நேரடியாக. ஸோ அப்போ இவங்க வந்து சென்னைக்குள்ள வர விடாமல் நம்ம அந்த ஆக்சஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான தைரியம் வரும்ல இந்த இடத்துல விட்னஸ்க்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் முன் நகர்வா இங்கே வந்து சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்ல நம்ம பார்த்தோம்னா இந்த 3 ரவுடிகளினுடைய பெயரை குறிப்பிட்டிருக்காங்க, இவங்களுக்கு இந்த ஆக்சஸ் கிடையாதுன்னு. இன்னும் ஜென்ரலாகவே நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது வரிச்சூர் செல்வம் கூட சமீபத்தில் பேசியிருந்தாரு. எனக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, நான் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், நான் எங்கே போனாலும் அப்படி ஒரு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு காவல்துறை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் யூனிட் அந்த தரப்பில் வந்து சில டேட்டாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன டேட்டாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4300 ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் வந்துட்டு கண்காணிப்பு கீழே வைக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா 476 மேஜர் கிரைம்ஸ் பண்ணக்கூடியவங்களும் 223 மைனர் கிரைம்ஸ் பண்ணக்கூடிய கேங். இது ஒரு புறம் இருந்தாலுமே அடுத்தது இப்போ இவங்களாம் எப்படின்னா எந்நேரமும் கிரைம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து அண்டர் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி 39 கன்விக்ட் ஆன அக்யூஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்களும் தீவிர சர்வைலன்ஸ் கீழே வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த இடத்துலனாலுமே A+A B C அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கும் இங்கே காவல்துறை தரப்புல இருந்து இந்த OCU நான் சொன்னேன் இல்லையா, ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட், அவங்க தரப்புலேருந்து ஒரு டேட்டாஸும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 32 A+ கேட்டகரி ரவுடிஸ் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 108 A கேட்டகரி ரவுடிஸ், மூணாவது 325 B கேட்டகரி ரவுடிஸ், நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா 549 C கேட்டகரி ரவுடிஸ். இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு சர்வைலன்ஸ் கீழே இருக்காங்க. அதன் கூடவே 417 கூண்டாஸுக்கு கீழே டீடைன் பண்ணப்பட்ட, அதாவது அரெஸ்ட் பண்ணப்பட்ட கண்டறியப்பட்ட குற்றவாளிகள் எல்லாருமே இப்போ வந்துட்டு சர்வேலன்ஸ் கீழே வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ காவல்துறை தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டாவாகவே இருக்குது இந்த இடத்துல. அப்போ விச் மீன்ஸ் இவங்க 3 பேர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு யூனிட்டை உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தானே இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. எஸ், இப்போ இந்த சர்வேலன்ஸ் நீங்க சொல்றீங்க, இவங்க இத்தனை பேரையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ வரிச்சூர் செல்வம் அவர் பேசியிருந்ததும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது. அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த கடந்த காலங்களில் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையை தொடர்பு படுத்தின சமயத்தில் திருவேங்கடம் என்கவுண்டர் அப்படின்றது நடந்தது. அதுக்கப்புறம் காக்கா தோப்பு பாலாஜியுடைய என்கவுண்டர்னு இப்போ இது எல்லாமே இந்த நடவடிக்கைகள் எல்லாமே துரிதமாக காவல்துறை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதனால ரவுடிகள் அச்சப்படுறாங்க, அப்படிதான் ஒரு சூழல் இருக்கு தமிழ்நாட்டில்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி நம்ம சொன்ன இப்போ ரீசனாக நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்தோம். ஆக்சுவலி என்னன்னா கோர்ட்ல நீதிபதிக்கே வந்துட்டு அந்த அதுதான் கேட்குறேன், ஒரு கம்பேரிசனுக்காக தான். ஏன்னா இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக காவல்துறைன்னு பார்க்குறோம், சேம் டைம் இப்படியும் நடக்குது. மதுரையில் நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்ல மதுரையில் நடந்த விஷயம் இந்த பாண்டியராஜன், சரண்யா, அப்புறம் இந்த பிரசாந்த் 3 பேர் விஷயத்துலயே அங்க ஒரு விஷயம் சொல்லப்படுத பார்க்கப்படுது. ஏன் வந்து நீங்க வந்துட்டு நாங்க வந்து என்னது வெள்ளைக்காலியின் ஆதரவாளர்கள் நாங்க அந்த இடத்துல, நீங்க ஏன் சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்கவுண்டர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கப்பட்டது. இது எப்படி ஆகுதுன்னா இந்த ரவுடிஸோட சர்க்கிள் தனித்தனியா இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இங்க நடக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சுவலி ஏன்னா அந்த இடத்துல அந்த VK குருசாமி வர்சஸ் ராஜபாண்டின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காளி கிளாமர் காளி என்கிற காளீஸ்வரன், தென் லைக் வெள்ளைக்காளின்னு ஆச்சு. இப்போ அடுத்தடுத்து 22 ஆண்டுகள்ல 22 கொலைகள் அந்த இடத்துலையும். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர். ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு தலைவர் இருக்காங்க 2 பக்கம்னா அவங்களுக்கு ஒரு 10 ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அந்த 10 ஆதரவாளர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா. இல்லை யாரோ ஒருத்தர் இவங்க கொலை பண்ணும்போது அந்த 5 பேர் 5லேருந்து 10 விங்கு எடுக்கிறது, அதுலேருந்து ஒரு விங்கு எடுக்கிறது. இப்படி தான் இது ஒரு பெரிய நீண்ட கால நீண்ட வருட பகையாகவும் பரம்பரை தொடர்ந்த ஒரு பகையாகவும் மாறக்கூடியதை இங்கே நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஓகே, அதனோட கனெக்டிவிட்டியாக போக 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 தான் இது மேபி சொன்ன மாதிரி ஒரு கோர்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நீதிமன்றம், ஒரு நீதிபதி அப்படின்னா கண்டிப்பா ஒரு அச்ச உணர்வு இருக்கும், ஒரு மரியாதை அது இருக்கும். அதை தாண்டி எல்லாமே ஓகே. இப்போ தலா 12 வருடங்கள் அங்கே தண்டனைகள் வழங்கப்பட்டு 1 லட்ச ரூபா ஃபைன் வழங்கப்பட்டது. ஒன்று வந்து இன்னசென்ட்டுக்கு அங்கே கொடுக்கப்படல. ஏன்னா போதைப் பொருள் வச்சிருக்கிறதும் தப்பு தான் அந்த இடத்துல. 25 கிலோ உலர் போதைப் பொருள் அந்த இடத்துல. ஓகே, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் தாண்டி அவங்க அதுக்குள்ளே இருந்து ஊறி போனதுனால ப்ளஸ் அவங்களுக்கு வந்து என்னது, அதாவது ஒரு பெரிய விஷயமா வந்து இந்த இடத்துல
தெரியலன்றது தான் இது. நான் என்ன வேணால் போவேன், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்கே நம்ம நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படுறது வந்து ஒரு பயம் ஏற்படுத்தும். அந்த பய உணர்வு வந்து அவங்களை வந்து அடுத்தடுத்த கிரைம்ஸ் பண்ண விடாமல் தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகர்வை நோக்கி தான் எல்லாமே எடுத்து வைக்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது, என்கவுண்டர் அப்படின்னும் போது எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஜஸ்ட் லைக் தட் என்கவுண்டர் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. பண்ணுற ஒரு என்கவுண்டருக்குமே அந்த கன்சர்ன் அஃபீஷியல் போலீஸ் அஃபீஷியல் என்கொயரி அட்டன் பண்ணணும் அந்த இடத்துல. ஏன்னா என்கவுண்டருக்கு ஒரு எக்ஸ்பிளிசிட் ப்ரொவிஷன் நமக்கு கிடையாது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா முட்டிக்கீழே சுட்டு பிடிக்கணும் தப்பியோட முயற்சித்தாள்ன்றது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு காமன் பர்சனுக்கே இருக்குது அப்படின்னும் போது காவல்துறையினர் வந்து அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க காவல்துறையினர் உயிருக்கே பாதகம் விளைவிக்கும் வகையில் தான் நடத்தப்படும் போது சுட்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அது ரெண்டு இது வேற ஒரு டேர்னும் பேசப்படுது. அவங்க வந்துட்டு உண்மை எங்கே பேசிடுவாங்களோ வச்சிருவாங்களோன்ற மாதிரி ரீசன்னாலையும் இங்கே பண்ணப்படுதுன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் என்கவுண்டரை சுற்றி நமக்கு இருந்துட்டு இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஆனால் அந்த என்கவுண்டர் எல்லாமே சரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ஒரு அலர்ட், உங்களுக்கு ஒரு வார்னிங்ன்ற மாதிரி தான் இங்கே ரவுடிஸ் எல்லாருமே எடுத்துக்கணும். ஆக்சுவலி இல்லை, அது பயத்தை உண்டு பண்ணியிருக்கான்றது தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ அந்த மதுரையில் நடந்த சம்பவம்லாம் நம்ம பார்க்கும்போது அது ஒரு பயமே இல்லாத ஒரு நிகழ்வாக கண்டிப்பாக இல்லை. ஆமாம், ஏன்னா நிஜத்தில் வந்து இல்லைன்றது ஒன்று தான். ஏன்னா இப்போ அவங்க அண்ணா நகர் காவல் நிலைய அதிகாரிகளால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு திரும்ப அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதுக்கு ஒன்று போயிட்டு இருக்கிறது இங்கே நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அந்த மாதிரி அவங்க பண்ண ஒரு விஷயத்தினால பார்க்க முடியுது. அப்போ பயம்னு ஒன்று இருந்திருந்தா முதல்ல அவங்களுக்கு அந்த இடத்துல பேசவே தோணியிருக்காது இல்லை ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய ரவுடிசம் லைக் சார்ந்த கொலைகள் ஆகட்டும் இந்த போதை வஸ்துகள் நிறைய உள்ள ரிவால்வ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து கள்ளச்சாராய விற்பனை எதிர்த்து கேட்டதுனால போது ஆகட்டும், இல்லை போதைப் பொருள் வந்துட்டு விற்பனை எதிர்த்து கேட்டதா இருக்கட்டும், இல்லை அந்த கிரைம் பண்ணக்கூடியவங்களே ஆல்கஹால் கன்சம்ஷன்லையோ இல்லை போதைப் பொருள் கன்சம்ஷன்லையோ இருக்கக்கூடியதும் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுவுமே ஒரு டர்ன் எடுக்குது. அந்த மாதிரி எடுக்க அவங்களுக்கு அந்த பய உணர்வே அந்த இடத்துல மறுத்து போயிடும்ல. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு கிரைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களே ஒரு பேஸ் பயம் வரும். ஏன்னா இந்த மாதிரி சீரியஸ் கிரைம் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம ஒரு கேட்டகரியில் வச்சுருப்போம். என்னென்னா அந்த கிரைமோட ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூட் ஆகணும்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிரைமை என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அது எப்படி கச்சிதமாக பண்ணி முடிக்க போகிறோன்ற ஃபுல் வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் அந்த இடத்துல இருக்கும். அதாவது மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஆக்ட். அதோட விளைவாக என்ன கான்சிக்வன்சஸ் கொண்டு அவங்களுக்கு தெரிய வரும். அப்படி பண்ணுறவங்க வந்துட்டு உங்களுக்கு எதுக்கும் துணிஞ்சு தானே பண்ணுவாங்க அந்த இடத்துல. இப்போ பயம் இருக்கான்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்போ இன்னுமே காவல்துறையினுடைய நடவடிக்கை துரிதப்படுத்தணும், வேகம் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள்லாம் இருக்குது, இதையும் மட்டுப்படுத்துறதையும் ஒரு பக்கம் இன்னும் சிவியராக எடுக்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக இந்த போதைப் பொருள் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான். இது வந்து எல்லாம் சொல்லுவாங்க அடியோடு அழிக்கிறது ஓவர் நைட்டில் பாசிபிள் கிடையாதுன்னு. பட் புழக்கத்தை கட்டுப்படுத்துங்கன்னு தான் இங்கே நம்ம பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதை கட்டுப்படுத்த தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் இது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் அந்த இடத்துல எராடிகேட் பண்ணணும் நம்ம அந்த இடத்துல. ஓகே, அதை கண்டிப்பாக காவல்துறை ரொம்ப துரிதப்படுத்தணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறை தரப்பில் இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி தப்பிக்க ஓட முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு மாவு கட்டு போடுறதா இருக்கட்டும், அது ஒன்று. அடுத்தது இந்த என்கவுண்டர் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஒரு துரித செயல் தான் இந்த இடத்துல. ஓகேவா, அதை இவங்க எந்த அளவுக்கு ரவுடிஸ் எல்லாமே அதிலே ஊறி போனதுனால தான் உங்களுக்கு அந்த பயம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத இங்கே ஒரு பெரிய உண்மை ஃபேக்டராகவே இருக்கு. அப்போ வந்து ரெண்டையுமே பேரலலாக அப்ரோச் பண்ணால் இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. அட்லீஸ்ட் நம்ம என்ன சொல்றது, அதான் சொல்ல முற்றிலுமான ஒழிக்கிறதுக்கான ஸ்டெப் ரொம்ப தள்ளி இருக்கு. ஒரு ஸ்டெப்பை அட்லீஸ்ட் நம்ம எடுத்து வச்சா அது போகலாம் அதை நோக்கி. நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.